ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த், நாய்க்கு பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிங்கிற கணக்கா ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்னு பழைய 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அதே ஜுராசிக் பார்க் டெம்ப்ளேட் அந்த கதையை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு படத்துல கதை ஒன்றும் கிடையாது. அதே டெம்ப்ளேட், அதே டெய்லர், அதே வாடகை, வழக்கமான அதே ஆராய்ச்சி நடக்குது. அந்த ஆராய்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைனோசர் தப்பிச்சு அங்கேருந்து அந்த ஆராய்ச்சி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்புறம் அங்கேருந்து கதை 20 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ஒரு நோயினால கொத்தா சாவுறாங்க. இதுக்கு மருந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த தீவில் இருக்க டைனோசரோட டிஎன்ஏ ரத்த மாதிரிகளை எடுத்தோம் அப்படின்னோம்னா அதுலேருந்து நம்ம மருந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு பர்டிகுலர் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா அதே தீவுக்கு போகிறாங்க. அந்த தீவில் போய் என்ன எடுக்கணும்னா பறக்கிற மாதிரி இருக்க ஒரு டைனோசரோட டிஎன்ஏ, நடந்து இருக்க ஒரு டைனோசரோட டிஎன்ஏ, நீருக்குள்ள இருக்க ஒரு டைனோசரோட டிஎன்ஏ, இது மூணோட ரத்த மாதிரி எடுத்து இவங்க மருந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற கதை தான். பழைய அதே வழக்கமான கதை, அதே டெய்லர், அதே வாடகை தான். படத்துல சொல்லிக்கிறபடி ஒண்ணுமே கிடையாது. அதே கதையை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க போறது பத்தாது, ஒரு குடும்பம் வேற நடுவில் அந்த தீவுக்குள்ள டூரிஸ்ட்னு அவங்களும் மாட்டிக்கிறாங்க. இவங்க எல்லாம் அந்த டைனோசர் இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க, டிஎன்ஏ எடுத்தாங்களா அப்படிங்கிறது கதை. படம் ஹாலிவுட் படம் அப்படிங்கிறதுனால அவங்களோட மேக்கிங், சினி போட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கே தவிர படம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த அந்த ஜுராசிக் பார்க்குக்கு உண்டான ஒரு என்விரான்மெண்ட்டோ ஒரு எதிர்பார்ப்போ நமக்கு இந்த படத்துல வரல. காரணம் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி கதையை மாத்திருக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏலியன் டைனோசர்னு ஒன்று கொண்டு வச்சு அந்த டைனோசருக்கும் இந்த டைனோசருக்கும் சண்டைன்னு வச்சு படம் பாத்தீங்கன்னா இப்ப 2K கிட்ஸ்ல இருக்க குழந்தைங்க வேணா ரசிச்சு பார்க்கலாமே தவிர நம்ம அந்த காலத்துல டைனோசர் 1, 2, 3 ஸ்டீல்பர்க்கே 3 பாட்டோட விட்டுட்டாரு, இதோட போதும்டா சாமி அப்படின்னு. இவங்க அதுக்கப்புறம் இன்னும் 7வது பாட்டு வரைக்கும் எடுத்து இது அதுக்கப்புறம் எந்த படமுமே சரியில்லை. அந்த வரிசையில் இந்த படமும் இருக்கு. படத்தை குழந்தைங்களுக்காக குழந்தைங்க விருப்பப்பட்டா போய் பார்க்கலாமே தவிர படத்துல சொல்லிக்கிறபடி ஒன்றும் கிடையாது. ஹாலிவுட் படம், பட் வழக்கமான அதே சேம் கதை, அதே டெம்ப்ளேட் தான்.